அனைவருக்கும் வணக்கம். பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும், ரிஷப ராசியில் குரு பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில சஞ்சரிக்க போகிறார். அதே போல ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். சிலருக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவானால் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டாகும். வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் வந்து சஞ்சரிப்பதால் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப பெரியோர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாதமாக அமையும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11வது இடத்திற்கு சஞ்சரிப்பதால் அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும். சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. வாழ்க்கை துணையால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். மாதத்தின் மத்தியில் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். எல்லா நன்மைகளும் உண்டாகும். பயணம் மூலம் நன்மைகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் நீங்கள் செய்யும் காரியங்களில் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் இருந்தாலும் பண வரத்து அதிகரிக்கும். புத்தி சாதுரியம் கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சிகள் நீடிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். அவர்களது கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால்
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும். போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும். எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவார்கள். வாகன யோகம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகைகள் ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும். ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்கள் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். கவனமாக இருங்கள். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் வரும். மேலும் இடமாற்றமும் பதவி மாற்றமும் உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படும். புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்ல வேண்டும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பண வரவு அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழியில் நன்மை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு நனவாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் இரட்டிப்பாகும். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் உடல் நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆயுள் மீதான பயம் போகும். பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுப்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி பகவான் மாதத்தில் தொடக்கத்திலேயே வக்கரமடைந்து இருப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும். மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் செயல்கள் யாவும் லாபமாகும். வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். குருவின் பார்வையும் 3ஆம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல மடங்கு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வரவேண்டிய பணம் வசூலாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் மாதமாக அமையும். மாதம் முழுவதும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். அந்தஸ்து உயரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள் விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். ஸ்ரீரங்கநாதரை வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறும். நன்மைகள் அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். வாழ்வு வளமாகும். நன்றி, வணக்கம்.